இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் பீஸ் லில்லி பற்றி பார்க்க போகிறோம். பீஸ் லில்லி, வெரைட்டிஸ், பீஸ் லில்லி வளர்க்குற முறை, ப்ராபகேஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீஸ் லில்லி செடி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஏன் பீஸ் லில்லின்னு பெயர் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த பூ தாங்க காரணம். அழகாக, அதாவது க்ரீன் கலர் இலைகளுக்கு நடுவில் உயரமாக இந்த பூ பூத்து நிற்கிறது, வெண்மையாக பூத்து நிற்கிறது, சமாதான கொடி மாதிரி இருக்கிறதுனால பீஸ் லில்லின்னு பெயர் வந்திருக்கலாம். மற்றபடி லில்லி வெரைட்டி கிடையாது. இது இன்டோரில் வச்சு வளர்க்கக்கூடிய, காட்டில் உள்ள அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய நாசா ரெக்கமெண்ட் பண்ண முதல் 10 செடிகளில் இதுவும் ஒன்று. அதனால் இதை நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வச்சு வளர்க்கலாம். இது இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் இது வளரும். நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வச்சோம்னா இது வளராது, அதாவது வாடி போயிடும். நம்ம இடத்துல வளரக்கூடிய, ஈஸியாக வளரக்கூடிய வெரைட்டிஸை பற்றி பார்க்கலாம். இதில் நான் ஒரு 3 வெரைட்டிஸ் நான் வளர்க்குறேங்க. நீங்கள் பார்க்குற இந்த செடி பேர் சென்சேஷன் பீஸ் லில்லி. இது இலைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மற்ற பீஸ் லில்லியை விட நல்ல ப்ராடாகவும் நீளமாகவும் இருக்கும், உயரமாகவும் வளரும். இது அதிகமாக இதில் பிரான்ச்சஸ் இருக்காது, ஒரே செடி. ஆனால் அந்த இலையோட அடிப்பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு, அதாவது ப்ராடாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் அடிக்கடி, அதாவது குடி குடி செடிகள் அதிலிருந்து வர்றது ரொம்ப ரொம்ப லேட்டாக வரும். மற்றபடி அந்த இலைகளை பாருங்களேன், அந்த கோடு கோடு வேரிகேட்டடாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இது லிட்டில் ஏஞ்சல், அதாவது மினியேச்சர் வெரைட்டி பீஸ் லில்லி. சின்ன இலைகளோட சைஸ் சின்னதாக இருக்கும். பூக்களும் மற்ற, அதாவது வெரைட்டியை விட இந்த பூ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய இதில் சின்ன சின்ன செடிகள், அந்த பேஸில் இருந்து, அடிப்பகுதியிலிருந்து நிறைய சின்ன சின்ன செடிகள் இதில் இருக்கும். அதனால் நம்ம இந்த வெரைட்டி பெரிய தொட்டியில் வச்சு வளர்க்குறது நல்லது. இந்த வெரைட்டி டாமினோ பீஸ் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீடியம் சைஸில் இருக்கும். அந்த லீஃபோட சைஸு மீடியம் சைஸில் இருக்கும். ஆனால் அந்த வேரிகேட்டடாக கோடு கோடாக தெரிகிறது இதுலேயும் நல்ல எவிடெண்ட்டாக நல்லா தெரியும். நல்ல டார்க் க்ரீன் கலர் தான் நிறைய பூக்கும். இது மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது அதாவது மீடியம் சைஸில் இருக்குது. சென்சேஷனை விட கொஞ்சம் சின்ன லீஃப், டாமினோவோட கொஞ்சம் பெரிய லீஃப். 2 வருஷமாக நான் வளர்க்குறேன். இதில் அந்த பேஸில் இருந்து சின்ன செடிகள் வரவே இல்லை. இது ஒரே செடியாக தான் வளர்ந்துட்டுருக்கு, சின்ன செடிகள் வரல. இந்த பீஸ் லில்லி செடியை எப்படி பராமரிக்கலாம், என்ன கேர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி முழுக்க இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சா நல்ல வெளிச்சமான இடத்துல வச்சு இதை வளர்க்கணும். இன்டைரக்ட் சன்லைட், அதே நேரம் பிரைட் லைட் வேணும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா இது ஈஸியாக அழுகி போயிடும். அதனால் நம்ம தண்ணி அந்த மண் ஈரம் ட்ரையான பிறகு ஊற்றுறதே நல்லது. இந்த செடி வாடினா கூட தண்ணி ஊற்றின உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். டைரக்ட் சன்லைட்டில் வச்சு நம்ம வளர்த்தாலும் இது வாடி போயிடும் உடனேயே. அதே மாதிரி லீஃப் எல்லாம் எல்லோ ப்ரௌன் ஆகி காஞ்சி போயிடுது. நான் வச்சு பார்த்தேன், ஆனால் எல்லோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டிப்பெல்லாம் ப்ரௌன் ஆகி போயிடுச்சு. அதனால் இது வெயிலில் கண்டிப்பாக இது வைக்க முடியாது. இனி ஃபர்டிலைசர் உரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப உரம் தேவையே இல்லை. நம்ம நடும்போது போடுறது உரத்துக்கு அப்புறமா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கையளவு உரம் போட்டால் போதும். அதாவது ஜான்வரியில் அல்லது பிப்ரவரியில் ஒரு தடவை போடணும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து ஒரு தடவை போட்டால் போதும். ஆனால் கண்டிப்பாக பிப்ரவரி பிகினிங்கில் நம்ம உரம் போடணும். அப்போ தான் அது பூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் தான் இது பூக்கும். அதனால் கண்டிப்பாக அப்போது நம்ம பாஸ்பரஸ் கலந்த ஃபர்டிலைசர் உரம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு பிப்ரவரி பிகினிங்கில்
நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது 10-12 கிரானுல்ஸ் அளவுக்கு டிஏபி போடணும். இல்லைன்னா வெர்மி காம்போஸ்ட் ஒரு கையளவு போடணும். இது நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி செடி வந்து அப்படியே நிரம்பிடுச்சுன்னா, பாட் நிரம்பிடுச்சுன்னா போய் பூக்க கஷ்டப்படும். அதனால் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து ரீபாட் பண்ணணும், வேறு பெரிய தொட்டிக்கு மாற்றணும். அடுத்தபடியாக ப்ராப்பகேஷன், இதை எப்படி ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை நம்ம டிவிஷன் முறையில் தான் ப்ராப்பகேட் பண்ணணும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ரூட்ல இருந்து நிறைய சின்ன சின்ன செடிகள், குடி குடி செடிகள் நிறைய வந்து அந்த தொட்டியே நிரம்பிடும். அந்த மாதிரி நம்ம பார்த்து அதை ஒரு செடியாக அதை நம்ம பிரித்து எடுத்தோம்னா, அதாவது ரீபாட் பண்ணோன்னு சொன்னால் மொத்தமாக அந்த செடியை மண்ணோடு எடுத்து அப்படியே பிரித்து எடுத்து நடலாம். அப்படி ரீபாட் பண்ண வேண்டாம்னா ஒரு செடியை மட்டும் நம்ம தனியாக கத்தி மாதிரி ஏதாவது ஷார்ப்பான பொருளை வச்சு நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம பார்த்தா தெரியும் தனி செடியாக இருக்கிறது. அதை நம்ம கத்தி மாதிரி பொருளை வச்சு அந்த ரூட்டு அறுபடாமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம், தோண்டி எடுத்துடலாம். அப்படி நம்ம தோண்டி எடுக்கும்போது அந்த வேர் அருந்துடாமல் அழகாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வேரோட வருது. ஒரு செடி ஃபுல்லாக பிரியாமல் அப்படியே வேரோட இந்த மாதிரி வந்துடும். இதை ரீபாட் பண்ணுறதுக்கு பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும், மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். தோட்டத்து மண் ஒரு 60%னா 20% மணல், மீதி 20%க்கு வெர்மி காம்போஸ்ட் போட்டிருக்கேன். இது உதிரியான மண்ணாக இருக்கணும், செம்மண்ணை நம்ம போடக்கூடாது. அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போன் மீல், ஸ்டீம்டு போன் மீல் போடணும். அது கூட ஒரு கையளவு வேப்பம் புண்ணாக்கு, அதாவது நீம் கேக் பவுடர் ஒரு கையளவு போடணும். மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ தொட்டியில் ட்ரைனேஜ் ஹோல் நல்ல ப்ராப்பராக இருக்கணும். அது மேலே நம்ம ஓடு அல்லது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடலாம். போட்டு பாதி அளவு மண் நிரப்பணும். அது மேலே நம்ம செடியை வச்சு அழுத்தாமல் மெதுவாக வைக்கணும். அது மேலே இப்போ நம்ம மீதி மண்ணை போட்டு நிரப்பணும். மீதி மண்ணை நிரப்பிட்டு சைடெல்லாம் அழுத்தி விடணும். வேர் பக்கம் ரொம்ப அழுத்தாமல் சைடை அழுத்தி விட்டால் தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் இறங்காது. அதுக்கு மேலே இப்போது நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக அந்த ஹோல் வழியாக வெளியே வர்ற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடணும். இதை வந்து ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் கூட அசையாதபடி ஒரு ஓரமாக நிழலில் வைக்கணும். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம். நம்ம ஒரு செடி வாங்கினா நிறைய தொட்டிகளில், ஒரு வருஷத்தில் நிறைய தொட்டிகளில் இந்த மாதிரி பீஸ் லில்லி நம்ம நட்டு வைக்கலாம். ஈஸியாக வளர்ந்து பூக்க ஆரம்பிக்கும். இன்டோர் பிளான்ட் கலெக்ஷனில் நம்ம எல்லாரும் வாங்கி வளர்க்க வேண்டிய ஒரு செடி இது. கொஞ்சம் விலை அதிகமானாலும் இதை நம்ம எல்லாரும் வாங்கி வளர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நமக்கு பூக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜான்வரி எண்ட் அல்லது ஃபெப்ரவரி பிகினிங்கில் ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு டிஏபி அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் உரம், எனி ஆர்கானிக் உரம், வெர்மி காம்போஸ்ட் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னு சொன்னால் அது பூக்க ஆரம்பிக்கும். அநேகமாக எல்லா நர்சரியிலையும் இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.